ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் வேணாலும் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ஆயிலோட நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பனானா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை கப் போல் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிடுவோங்க. இது வந்து இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிம்மிலே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போது தேங்காவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப் தேங்காய், அரை கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு. இப்போது சுத்தமான வெல்லம்னோடனே நான் டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தூசு மண்ணு இருந்துச்சுன்னா வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ தேங்காய், வாழைப்பழம், வெல்லம் 3 கரைஞ்சி நல்லா சாஃப்டாக வரணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஒரு நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், நல்லா கரைஞ்சிரும். இப்போ அந்த பழத்தை நைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இப்போ கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து பால் சைஸ்க்கு உருட்டிடலாம். சின்ன சின்ன பால் சைஸ்க்கு உருட்டிடலாம். இது சும்மா வெறும்னு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இனிப்புலாம் அது கரெக்டாக இருக்கும். அரை கப் வெல்லம், அரை கப் தேங்காய் கரெக்டாக இருக்கும். இது போல் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிடலாம். பிடிச்சி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ இருக்கிற மாவில் இது போல் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு நல்லா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இது போல் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சாச்சு. இதுக்கு மேல் மாவு பார்த்துடலாம். நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பனியார குழியில் ஊற்றிடலாம். இப்போ பனியார குழி நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாங்க. ஆயில் அதிகமாக தேவைப்படாது. இப்போ எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். ஸ்பூனில் ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது போல் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிடுவோம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணிடலாங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்டெப்பாக பிடிச்சிக்கும். இப்போ இதுக்கு மேலே அந்த ஸ்டஃபிங் மறையிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் போல் மாவு ஊற்றிடுவோம். அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. மற்ற இதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஊற்றிடுவோம். இப்போ மாவுலாம் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஊற்றிடுங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். திருப்பி போட்டுடலாம். இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஒட்டாமல். இது போல் எல்லாத்தையும் திருப்பிடுவோம். இப்போ எல்லாம் திருப்பியாச்சு. இப்போ இந்த பக்கம் 1 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாங்க. சிம்மிலே வச்சுட்டு வேக விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உள்ளே நம்ம வச்சுருக்க அந்த இனிப்பு ஸ்டஃபிங்கோட இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது போல் இருக்கிற மாவில் ஊற்றி எடுத்துடலாம். நம்ம பணியாரம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டஃபிங்கோட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.